வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல பாரியும் கபிலரும் ஆலிக்காடு பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆலி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடூரமான விலங்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அழிஞ்சு போயிருச்சு. அதுக்கு கபிலர் சொல்ற விளக்கம் என்னன்னா, அழிவுகளை மட்டுமே செய்யும் உயிரினம் காட்டில் நிலைத்து வாழ முடியாது. ஏனென்றால் அது இயற்கைக்கு எதிரானது. விதையை நடாதவன் கிளையை ஒடிக்க இயற்கை அனுமதிக்காது. பாரி சொல்றதையே வியப்போட கேட்டுக்கிட்டு இருந்தாரு கபிலர். பாரி சொல்றாரு, இயற்கையை அழிப்பவரை இயற்கை அழிக்கும் அப்படின்னு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி, பாகம் 64. பாரியும் கபிலரும் எவ்வியூருக்கு வந்து சேர்ந்த போது இரவாகிவிட்டது. தொடர்ந்து 4 நாட்கள் நடந்ததால கபிலரோட கால்கள் துவண்டுதான் போயிருந்துச்சு. நீண்ட ஓய்வு தேவைப்படுது அப்படின்ற எண்ணத்தோட எவ்வியூருக்குள்ள நுழையிறாரு. இந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அனங்கன் நினைவுக்கு வந்து விடுறான். இந்த வயதிலும் காட்டெருமை மந்தைக்குள் நுழைய என்ன ஒரு தினவு வேண்டும். நுழைந்து விட்டால் எந்த கணமும் பல மடங்கு வேகத்தோடு ஓட வேண்டும். அந்த ஓட்டம் என்றைக்கு முடியும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எப்படி இதுவெல்லாம் அனங்கனால் முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள் நுழைறாரு கபிலர். தேவவாக்கு விலங்கை எடுத்துக்கொண்டு பரம்பின் அடர் காட்டுக்குள்ள தொடர்ந்து அத்தனை நாட்கள் எப்படி திரையர்களால் ஓட முடிந்தது அப்படின்ற கேள்விக்கான முடிச்சுகள் எல்லாம் தன் போக்குல அவிழ்ந்து போயிருச்சு. பாரி வந்ததை அறிந்து முடியன் அவர்களை நோக்கி வேகமா வரான். ஏதோ ஒரு செய்தி அவனுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு கபிலர் உணர்றாரு. வேட்டுவன் பாறையிலிருந்து நீலன் அனுப்பியுள்ள வீரர்கள் வந்துள்ளதாக அவன் சொல்றான். நீலன் வராமல் ஏன் வீரர்களை அனுப்பியுள்ளான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கபிலர், சரி நான் போய் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற முயற்சி செய்யறாரு. வந்துள்ள செய்தி உங்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றான் முடியன். கபிலருக்கு கொஞ்சம் வியப்பாயிருச்சு. எனக்கு என்ன செய்தி வந்திருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீரர்கள் 2 பேர் அறைக்குள்ள வராங்க. பாரியையும் கபிலரையும் வணங்கிட்டு, உங்களை பார்க்க 3 வந்துள்ளனர் அப்படின்னு கபிலரை பார்த்தபடி சொல்றாங்க. என்னை பார்க்கவா அப்படின்னு திகைப்புற்று கேட்கிறாரு கபிலர். கபிலர் கேட்டு முடிக்கும் முன் பாரி சொல்றாரு, கபிலரை பார்க்க வந்துள்ளவர்களை அழைத்து வந்திருக்கலாமே, ஏன் நிறுத்தி வைத்து வந்தீர்கள்? வீரர்கள் சொன்னாங்க, அவர்களில் ஒருவர் மிக வயதானவர், அவரால் மலையேற முடியாது. வியப்பும் குழப்பமுமாக இருந்தது. யாராக இருக்கும் அப்படின்னு கபிலர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது வீரர்கள் சொல்றாங்க, எனது பெயரை சொன்னால் அவரே இங்கு வந்து விடுவார், போய் சொல்லுங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார். கபிலருக்கு இன்னும் வியப்பு கூடுது. நாம் இங்கு இருப்பதை அறிந்து இவ்வளவு உரிமையோடு வீரர்களை அனுப்பி வைத்தது யார் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு வீரன் சொல்றான், அவரின் பெயர் திசைவேளர். பெயர் சொல்லப்பட்ட கணத்துல கபிலரோட முகத்துல ஏற்பட்ட வியப்பை பார்த்தபடி கேட்கிறான் பாரி, யார் இந்த பெரியவர்? அகல திறந்திருந்த கபிலரின் கண்கள் ஒளியை உமிழுது. வியப்பை உதிர்க்க முடியாம திணறுது முகம். கைகளை உயர்த்தி காட்டி வானியல் பேராசான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லை உச்சரித்த விதத்திலேயே அவரின் பாலுள்ள வாஞ்சையும் மதிப்பும் வெளியாகுது. அதை பார்த்து மகிழ்ந்தபடி பாரி சொல்றான், அவரை சிவிகையில் வைத்து சுமந்து வர சொல்லி விடலாமா? வேண்டாம் பாரி, அவர் மிக வயதானவர். என் பொருட்டு அவருக்கு சிறு தொந்தரவு கூட வந்துவிடக்கூடாது. நானே போய் பார்த்து விட்டு வருகிறேனே. சரி என்று ஏற்றுக்கொண்ட பாரி, தொடர்ந்து 4 நாட்கள் நடந்திருக்கிறீர்கள். மிகவும் களைப்பாக இருக்கும். ஒரு நாள் ஓய்வெடுத்து விட்டு பிறகு புறப்படுங்கள். வந்துள்ளது பேராசான். எனது மனம் எப்படி ஓய்வெடுக்கும் பாரி? தாயை தேடும் கன்று எத்தனை மலைகளை கடந்தாலும் துவண்டு விடவா செய்யும்? அவரது உணர்ச்சிக்குள்ள இருக்கிற உண்மையை பாரியால உணர முடியுது. தேக்கன் இருந்தால் உடன் அனுப்பி வைக்கலாம். அவனோ காலம்பனோடு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு உதிரனைய அழைச்சிட்டு போக சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று குடிலுக்கு போனாரு கபிலர். மறுநாள் காலை எழுந்ததுமே
கபிலர் புறப்பட்டு விட்டாரா அப்படின்னு பாரி கேக்குறான். அவர் இந்நேரம் ஆதிமலையில் பாதி தொலைவை கடந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க வீரர்கள். கபிலர் வேட்டுவன் பாறைக்கு வந்த போது திசைவேழர் வந்து 5 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது. அவருக்கு காணும் பொழுதை கனவு போல சுமந்து வந்தார் கபிலர். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. விரிவடங்கா வானத்தின் விந்தைகளை பேசி முடியாத நாட்கள்தான் எத்தனை எத்தனை. காலம் கரைகிறதா நகர்கிறதா அப்படின்னு முடிவுறாத பேச்சுக்களை எண்ணியபடி திசைவேழர் இருந்த குடில் அருகே வராரு கபிலர். முதன்முறையாக கபிலர் வேட்டுவன் பாறைக்கு வந்த பொழுது அவரை தங்க வைத்திருந்த குடில் அது. விரிந்து நீண்ட திரளை மரத்தாலான பலகையில உட்கார்ந்திருந்தாரு திசைவேழர். கபிலர் வர்றது தொலைவிலேயே தெரிஞ்சிருச்சு. அங்கு இருந்தவங்க எழுந்து அவரை வரவேற்றாங்க. அளவு கடந்த மகிழ்வோடு வந்த கபிலர் திசைவேழரை வணங்கி மகிழ்றாரு. பெருங்கவியை ஆற தழுவி கொண்டாரு திசைவேழர். கண்களில் கசிந்தது பேரன்பு. கபிலர் வருகை அறிந்த வேட்டூர் பழையனும் நீலனும் குடிலுக்கு வராங்க. வந்து 5 நாட்கள் ஆகிவிட்டதால இவங்க எல்லாரையுமே திசைவேழர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் பெயர் சொல்லி புகழ்ந்தார் கபிலர். நீலனை மகன் போல் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. திசைவேழர் கூட அவரோட மாணவர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க. முத்துக்கோலன், வங்கைமான் அப்படின்னு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு 2 பேரும் கபிலரின் கால்களை தொட்டு வணங்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பெண் ஒருத்தி சிறு கூடையில நாவல் பழம் கொண்டு வந்து வைக்கிறா. யார் அப்படின்னு பாக்குறாரு கபிலர். தனக்கு மகர வாழையில் காரத்துவையில் கொடுத்தவள். கபிலரை வணங்கிட்டு அதே சிரிப்போட அந்த இடம் விட்டு நகர்றா. இப்போ கை குழந்தையோடு இருந்தா. திசைவேழர் கூடையில வைக்கப்பட்ட நாவல் ஒன்றை உண்பதற்காக எடுக்கிறாரு. அதை கவனிச்ச கபிலர், வேண்டாம், அதை வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பழத்தை எடுத்து அவருக்கு கொடுக்கிறாரு. உண்பதற்கேற்ப கனிந்துதான் இருந்தது, இதை ஏன் வேண்டாம் என்கிறீர் அப்படின்னு கேட்கிறாரு திசைவேழர். கபிலர் சொல்றாரு, அது குழி நாவல், கார்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதன் பிறகு எந்த நாவலை தின்றாலும் கார்ப்பு சுவை போகாது. எனவே அதை எடுத்தவுடன் உண்ணக்கூடாது. இதோ சிறுநாவல், இதிலிருந்து தொடங்கலாம், இதற்கடுத்து உண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி கூடையை கிளறியபடியே சற்று பெருத்த வெண்ணாவலை எடுக்கிறாரு. திசைவேழர் வியப்போடு பார்க்கிறாரு. கபிலர் ஒவ்வொரு நாவலாக எடுத்து திசைவேழருக்கு கொடுத்து கொண்டே அதன் பெயர், தன்மை, சுவை நுட்பம் அப்படின்னு பழத்தின் சிறப்புகளை கூறி மகிழ்றாரு. கூடையில் இருந்த அனைத்து பழங்களை பற்றியும் அவரால் விளக்க முடிந்தது. அருகில் இருந்த வேட்டூர் பழையனும் நீலனும் வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நடந்து கொண்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி புறப்படுறாங்க. வலக்கையை ஊன்றுகோலில் அழுத்தி இடக்கையை தோதாக பிடித்து அழுத்தி எழுந்தாரு திசைவேழர். வலது காலை மடக்கி நீட்ட முடியாத நிலையை பற்றி பேசிக்கிட்டே 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்தாங்க. அவங்க தனியா பேச விரும்புறது எல்லாருக்குமே புரிஞ்சது. அதனால மற்றவர்கள்லாம் குடிலேயே இருந்தாங்க. கோல் உண்டி நடந்துக்கிட்டே திசைவேழர் கேட்கிறாரு, பரம்பில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதுதான் வாழ்வு என தோன்றுகிறது. முதல் சொல்லே முழுமை கொண்டிருந்துச்சு. கபிலர் தொடர்ந்து பேசுறாரு. இயற்கையை பற்றி மனித பேரறிவு இங்குதான் சேமிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வு முழுவதும் நான் கற்றுக்கொண்டவற்றை வந்த முதல் நாளே என்னை எடை போட்டு பார்க்க வைத்தவர்கள் பரம்பு மக்கள். கபிலர் உணர்ச்சி மேலிட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு திசைவேழருக்கு தோணுது. எண்ணற்ற செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத பூக்களுக்கும் இவர்கள் பெயரிட்டு அடையாளப்படுத்தியுள்ளனர். இத்தனை வகையான பூக்களையும் அதன் பெயர்களையும் நாம் எங்கேயும் காண முடியாது அப்படின்னு சொன்ன கபிலர் மிக மகிழ்ச்சியோடு சொல்றாரு. கடந்த வாரம் நாங்கள் அடற்காட்டுக்குள் மிக முக்கியமான வேலைக்காக சென்று கொண்டிருந்தோம். அப்போது என்னுடன் வந்த பாரி ஓரிடத்தில் அப்படியே நின்றான். என்ன காரணம் என புரியாமல் உடன் வந்த அனைவரும் நின்றோம். பாரி எதை கவனிக்கிறான் என்பதை அனைவரின் கண்களும் உற்று நோக்கின. பாறையின் மீது வேர் போல தேன் நிறத்தில் படர்ந்து இருந்த சிறு கொடியில் மலர்ந்திருந்தது பூ. அதன் இதழ்கள் காற்றடிக்கும் போது சாய்ந்து எரியும் சுடர் போல இருந்தது. அதை பார்த்தபடி பாரி சொன்னான், இந்த வகை பூவை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஆம், இது புது வகையான செடியாக இருக்கிறது அப்படின்னு மற்றவங்களும் சொன்னாங்க. உற்று பார்த்து கொண்டிருந்த பாரி, இந்த பூவுக்கு நீங்களே ஒரு பெயர் சூட்டுங்கள் அப்படின்னு சொன்னான். பூவுக்கு எப்படி பெயர் சூட்டுவது? நிறம் கொண்டா, மனம் கொண்டா, அதன் தனி சிறப்பு அறிந்தா,
அப்படின்ற எண்ணங்கள் ஓடியபடியே இருந்தன. கபிலர் உற்சாகத்தோடு பேசுவதை கேட்டபடி நடந்து கொண்டிருந்த திசைவேழர், என்னதான் பெயர் சூட்டினீர் அப்படின்றாரு. அந்த பூவை பார்த்த கணமே பாரியின் எண்ணத்தில் பெயர் தோன்றியிருக்கும். அந்த பெயர் பூவின் வேரிலிருந்து விளைந்ததாக இருக்கும். அதே போன்ற தோற்றம் கொண்ட பூக்களுக்கு என்ன பெயர் உள்ளது என அனைத்தையும் ஒப்பிட்டு பெயரை சிந்தித்திருப்பான் பாரி. எனவே நான் உடனடியாக ஒரு பெயரை சொல்லிவிட முடியாது அல்லவா? சிந்தித்து சொல்கிறேன் என்று கூறியுள்ளேன் என்றார். நீங்கள் பெயர் வைக்கும் வரை அது பெயரற்ற பூதானா? திசைவேழரின் சொல்லுக்குள் சற்றே எல்லல் இருப்பது போல் கபிலருக்கு தோணுது. திசைவேழர் தொடர்றாரு, அந்த செடி வேறு இடத்திலும் இருக்கும் அல்லவா? அங்கு அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் அல்லவா? இருக்கலாம், வேறு எங்கேயாவது அந்த செடி இருக்கலாம், அதற்கு மனிதர்கள் பெயரிட்டிருக்கலாம் அப்படின்றாரு கபிலர். தலையை நிமித்தாமலேயே மெல்லிய குரல்ல திசைவேழர் கேட்கிறாரு, அப்படியென்றால் அறியாதவர்களுக்கு நடுவில் இருப்பதை அறிவென்று ஏற்க முடியுமா? திசைவேழரோட சொல் அதிர்ச்சியே கொடுக்குது. அறியாதவர்கள் என்று பரம்பு மக்களையா சொல்கிறார்? நம்ப முடியாம கேட்கிறாரு. எப்படி இப்படியொரு சொல்லை சொன்னீர்கள்? நீங்கள் ஒன்றை அறிய நினைக்கும் போது உங்களின் அறியாமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுதல் இயற்கைதானே. அவருக்குள்ள இந்த சொல் ஒரு திரண்டு வர பூ மட்டும் காரணமல்ல அப்படின்றது புரிய தொடங்குது. திசைவேழர் சொல்றாரு, இயற்கை பற்றிய மனித பேரறிவு இங்குதான் சேமிக்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்களே, அது சரிதானா? பதற்றம் உடல் எங்கும் பரவியதை உணர முடியுது. பரம்பே தனது உடலாக மாறிவிட்டதைப் போல இருந்தது. தன்னை நிதானப்படுத்தியபடி கபிலர் கேட்கிறாரு, சரியில்லை என்று எப்படி தோன்றியது உங்களுக்கு? தனது உள்ளங்கையில் இருக்கும் ஒன்றின் ஆற்றலையே மதிப்பிட முடியாதவர்களாக இவர்கள் இருப்பதால். எதை சொல்கிறீர்கள்? தேவாங்கு விலங்கை சொல்கிறேன். புது பெயராக இருக்கிறதே அப்படின்னு நினைக்கிறாரு கபிலர். தேவவாக்கு விலங்கைத்தான் இப்படி சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதன் ஆற்றலை பரம்பு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றா சொல்கிறீர்கள்? ஆம், அதன் ஆற்றலை இப்போது வரை பாரியும் பரம்பு மக்களும் புரிந்து கொள்ளவில்லை. கபிலருக்குள் விடை தெரியாமல் உருண்டு கொண்டிருந்த கேள்வி இப்போது திசைவேழரின் சொல்முனையில் வந்து நிற்கிறது. புருவம் உயர்த்தியபடி திசைவேழரை பார்த்து, என்ன அதன் ஆற்றல்? அது கடலை வெல்லும் ஆற்றல் கொண்ட உயிரினம். எப்போது உட்கார்ந்தாலும் வடதிசை நோக்கியே உட்காரும். அதன் ஆற்றலை மெய் செலுத்தபடி விளக்குறாரு. பொதிகை மலையில் இதை போன்ற உடல் அமைப்பை கொண்ட விலங்கு உண்டு. ஆனால் அதற்கு இத்தகைய ஆற்றல் இல்லை. இது ஒரு மரத்து விலங்கு. நீண்ட நெடுங்காலம் குறிப்பிட்டதொரு மரத்திலே வாழக்கூடியதால் குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காரும் அதிசிறந்த ஆற்றலை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாரு. கபிலர் மெய் மறந்து கேட்கிறாரு, இந்த விலங்குக்காக பாண்டியன் ஏன் இவ்வளவு முயன்றான் என்ற விடையின்றி தத்தளித்த கேள்விக்கு விடை தெரிந்தது. நூற்றாண்டுகளாக தொடரும் யவன வணிகத்துக்கு இது போன்ற ஒரு விலங்கு எவ்வளவு முக்கியமான பங்காற்றும் என்பதை கபிலரால் எளிதில் விளங்கிக் கொள்ள முடிந்தது. பாண்டியனின் பெரும் முயற்சிக்கு பின்னிருந்த உண்மை வெளிவருது. நடை நிறுத்தி அருகில் இருந்த சிறு பாறையில் சாய்ந்து நிற்கிறாரு கபிலர். கோல் ஊன்றி நின்றுட்டு இருந்த திசைவேழர் சொல்றாரு, கடலையும் வானையும் இணைக்கும் பேராற்றல் கொண்ட உயிரினமாக இது இருக்கிறது. இதை பெற வேறு வழியே இன்றிதான் திரையர்களை அனுப்பி வைத்தார் குலசேகர பாண்டியன். நீங்கள் பரம்பில் இருப்பது அப்போது தெரிந்திருந்தால் உங்கள் மூலமே முயன்றிருப்பார் பேரரசர். கபிலர் அசைவில்லாம உட்கார்ந்திருந்தாரு. குலசேகர பாண்டியனின் முயற்சி தொடர்வதை அவரால் உணர முடியுது. திசைவேழர் சொல்றாரு, அந்த அரிய உயிரினத்தால் பரம்புக்கு எந்த நன்மையும் கிட்ட போவதில்லை. அதன் ஆற்றல் வெளிப்பட போவது கடலில்தான். எனவே அதை கொடுத்து உதவ பாரிக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். கபிலரின் அமைதி நீடிக்குது. சிறிது நேரத்துக்கு பிறகு திசைவேழர் கேட்கிறாரு, ஏன் பேச்சின்றி நிற்கிறீர்? பாரி எப்போதும் வியப்புக்குரிய தோழன்தான். ஆனால் இப்போது அந்த வியப்பு மேலும் அதிகரிக்கிறது. கபிலரின் சொல்லுக்கு பொருள் புரியல. கண்களை உருட்டி பார்க்கிறாரு திசைவேழர். கபிலர் சொல்றாரு, தேவவாக்கு விலங்கை இவ்வளவு முயன்று எடுத்து செல்ல வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பல முறை நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். ஆனா இந்த கேள்விக்கு விடையறிய பாரி ஒருபோதும் முயன்றதே இல்லை. எனக்கு அது பெரும் வியப்பை கொடுத்தது. வலியுறுத்தி காரணம் கேட்டால் சொல்வான், வேந்தர்கள் எதை செய்தாலும் அது அவர்களின் அதிகார நலனுக்கானது, மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது. அதில் கூடுதலாக சிந்திக்க என்ன இருக்கிறது அப்படின்னு.
மிக வேகமாக அவன் முடிவுக்கு வந்து விடுகிறானோ அப்படின்னு அப்போ தோணுச்சு. ஆனால் இப்போது தெரிகிறது அவனுடைய சொற்கள் எவ்வளவு ஆழமானவை என்று. பாறையை விட்டு எழுந்து திசைவேழரை பார்த்தபடி கபிலர் மேலும் சொல்றாரு. இயற்கையை பற்றிய பேரறிவு மட்டுமல்ல, மனிதர்களை பற்றிய பேரறிவும் சேகரிக்கப்பட்டுள்ள இடமாக பரம்பு இருக்கிறது. தனது சொல்லை தனக்கு எதிரானதாக்கி கொண்டிருக்கிறார் கபிலர் அப்படின்றது திசைவேழருக்கு புரியுது. இருவரும் சிறிது நேரம் பேச்சின்றி நிக்கிறாங்க. நேர் முகம் பார்ப்பதை தவிர்க்க எழுந்து நடந்தபடி திசைவேழர் சொல்றாரு. ஆற்றலை அறிவதும் பயன்படுத்துவதும் தான் மனிதனை வெள்ளற்கரியவனாக மாற்றியுள்ளன. மனிதன் வெள்ளற்கரியவனாக மாற வேண்டியது யாருடைய தேவை அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். சற்றும் இடைவெளியின்றி திசைவேழர் சொல்றாரு, இயற்கையின் தேவை. இலக்காரமானதொரு சிரிப்போடு கபிலர் சொல்றாரு, இல்லை, ஆசைக்கு அடிமைப்பட்ட கணத்தில் மனிதன் எடுத்துக்கொண்ட உறுதி அது. அது ஆசை அல்ல, இயல்பு. இயற்கையின் தன்மை அதுதான். ஆற்றல் கொண்டதை மட்டுமே அது அரவணைத்து கொள்ளும். எனவே மனிதனின் ஆற்றலை பெருக்கவே வாழ்வை அமைத்துக் கொள்கிறான். அது மனிதன் இயற்கைக்கு கொடுத்துள்ள விளக்கம். தேவாங்கு விலங்கு கடலிலே இருக்கும்போது கிடைக்கும் பயன் எல்லையற்றது. அதன் ஆற்றல் துலங்குமிடம் அதுதான். அந்த இடத்திலே அதை பயன்படுத்துதல் அனைவருக்கும் நன்மை செய்வதுதானே. இதை பாரியிடம் கேட்டால் என்ன சொல்வான் தெரியுமா? என்ன சொல்வான்? அதை பயன்படுத்த மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்பான். இந்த கேள்வியை எப்போதோ கடந்து வந்து விட்டனர் நம் முன்னோர்கள். மலைக்காடுகளில் மட்டுமே விளைந்த தானிய கதிரின் விதைகளை சேகரித்து நதிக்கரையில் நட்டு வைத்த போதே இதை போன்ற கேள்விகள் எல்லாம் இறந்துவிட்டன. பயனளிக்கும் இடத்தை நோக்கி பாய்ந்து செல்லுதலே வாழ்தலின் விதி அப்படின்னு சொல்லிட்டு திசைவேழர் கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்றாரு. நீங்கள் எழுப்புவது இயற்கையின் மீதான உரிமை பற்றிய கேள்வி அல்ல, இயற்கையின் இயங்கு விசையை புரிந்து கொள்ளாத அறியாமையிலிருந்து எழும் கேள்வி. திசைவேழரோட கூற்ற சற்றே எல்லலோடு எதிர்கொண்ட கபிலர், நீங்கள் தான் முதலிலேயே சொல்லிவிட்டீர்களே, அறிவுதான் அறியாமையின் அடையாளம் என்று. கபிலரை இணங்க வைப்பதுதான் முக்கியமானது. அதற்கு ஒரே வழி அவரை கருத்துக்கள் மூலம் வெல்வது மட்டும்தான். எண்ணங்கள் உள்ளுக்குள் ஓடியபடி இருக்க திசைவேழர் சொல்றாரு. வளைய மறுக்கும் கிளை ஒடிவதும் வளைந்து கொடுக்கும் கிளை நீண்டு தழைப்பதும் தான் இயற்கையின் அமைப்பு. சொற்களின் வலிமை அறிந்த இருவர் எதிர் எதிர் திசையிலிருந்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தனர். தேவாங்கில் தொடங்கி அதை தர மறுக்கும் பாரியை நோக்கி உருண்டன சொற்கள். அதை எதிர்கொள்ள கபிலருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பணிக்கு திசைவேழர் எப்படி இணங்கினார் அப்படின்றதே அவரோட சிந்தனையா இருந்துச்சு. ஒரு தவளையிடும் முட்டையிலிருந்து பல்லாயிரம் தலைப்பிரைட்டைகள் உருவாகின்றன. அவை எல்லாம் உயிர் வாழுமேயானால் இந்த பூமியில் தவளையை தவிர வேறு உயிரினமே இருக்காது. ஒரே ஒரு கொக்கு நாள் ஒன்றுக்கு 8000 தலைப்பிரட்டைகளை விழுங்கி வாழ்கிறது. இந்த அழிவுகளின் மூலம்தான் இயற்கை சமநிலையை கொள்கிறது. திசைவேழரோட சொற்களை கேட்டுக்கிட்டே கபிலர் அமைதியா நடக்கிறாரு. அழிவுகளின் நியாயத்தை பேசத் தொடங்கி அடுத்து அழித்தலின் அவசியத்தில் வந்து பேச்சு முடியும். திசைவேழர் எதை நோக்கி வருகிறார் அப்படின்றத கபிலரால கணிக்க முடிஞ்சது. வலது கையால் ஊன்றுகோலை இறுக பிடித்து இடது கையால் அழுத்தி கொடுத்துதான் உங்களால் எழுந்திருக்க முடிகிறது. இவ்வளவு தளர்ந்த நிலையிலும் நெடுந்தொலைவு பயணித்து என்னை காண வந்துள்ளீர்கள் என பெரும் மகிழ்வடைந்தேன். ஆனால் உங்களின் நோக்கம் என்னை கவலை கொள்ள செய்கிறது அப்படின்னு சொல்றாரு கபிலர். சற்றே தயக்கத்தோடு அதே சமயம் உறுதியான குரலில் கேட்கிறாரு. உங்களுக்கு உடன்பாடற்ற செயலை ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்படி இருக்க எதன் பொருட்டு இந்த செயலில் உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டது? திசைவேழர் சொல்றாரு. சான்றோர் போற்றும் பெருங்கவி பரம்பில் உள்ளான் என்ற பெரும் மகிழ்வுடனே இங்கு வந்தேன். என் கால்கள் இதனினும் தளர்ந்து போயிருப்பினும் நான் இங்கு வந்திருப்பேன். அல்லது உன்னால் மலையிலிருந்து இறங்கி வர முடியாத நிலை ஏற்பட்டிருப்பினும் நான் மலையேறி அங்கு வந்திருப்பேன். ஏனென்றால் வாழ்வு முழுவதும் நான் பயணித்த பாதையில் இப்படியொரு ஆற்றல் கொண்ட உயிரினத்தை கண்டதில்லை. திசைவேழரின் குரலில் உணர்ச்சி மேலேறியிருந்துச்சு. எனது இளம் பருவத்தில் நாடியை தூக்கி அண்ணாந்து வானத்தை உற்று பார்க்க வைத்தார் என் தந்தை. அன்றிலிருந்து இன்று வரை வானக்கோடுகளின் ஊடேதான் நான் வளைந்தும் நெளிந்தும் போய்கொண்டிருக்கிறேன். கதிரவனும் விண்மீன்களும் இன்றி மூடப்பட்ட அறைக்குள் நம்மால் திசை அறிய முடியும் என்று ஒருவன் சொன்னால்
அவனை மூடன் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் தேவாங்கு என்ற இந்த சின்னஞ்சிறு உயிரினம் நம் அறியாமையை தகர்த்து விட்டது. எல்லை இல்லாத அகண்ட வானத்தை துளையிட்டு பார்ப்பதை போல் இருக்கிறது. அது வடதிசை நோக்கி உட்கார்ந்திருப்பது. இனி நம் பாய்மரங்களுக்கு கடலும் காற்றும் பொருட்டல்ல. நடந்து கொண்டிருக்கும் தேவாங்கு உட்காரும் கணத்தில் திசைகள் தாமே வந்து மீகானின் சொல் கேட்க உள்ளன. இந்த ஆற்றல் வேந்தர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் அத்தனை பேருக்கும் பயனளிக்கப் போகும் ஒன்று. இதை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. இந்த அறிவின் அவசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மலை மக்கள் வாழ்வின் இயக்கத்தை பிடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத மந்த நிலை கொண்டவர்கள். நீதான் பாரியிடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். நெற்றில் இருந்த வியர்வையை துடைத்தபடி மறுமொழியின்றி கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். வேகம் குறையாமல் திசைவேழர் கேட்டார். ஏன் பேச்சின்றி நிற்கிறீர்? நீங்கள் சொல்வது எல்லாமே எனக்கு புரிகிறது. ஆனால் நான் சொல்வது மட்டும் உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் தேவாங்கினால் ஏற்படும் பயனை பற்றி பேசுகிறீர்கள். அது தேவாங்குக்கான பயன் அல்ல என்பது உங்களுக்கு புரியவில்லை. உங்களின் பயனுக்காக அதை பயன்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லாததைப் போல அனுமதி கொடுக்கும் உரிமை பாரிக்கும் இல்லை. இழக்கக்கூடிய வாழ்விடத்தில் எந்த உயிரையும் இயற்கை உருவாக்கவில்லை. தனது வாழ்விடத்தை ஓர் உயிர் இழப்பது இயற்கையுடனான ஆணி வேரை அறுத்து கொள்வதற்கு நிகர். பயன்பாட்டு கணக்குகளும் பண்டமாற்று கணக்குகளும் எல்லாவற்றுக்கும் எப்படி பொருந்தும்? நாடியை தூக்கி வானத்தை பார்த்தபடி உங்கள் தந்தை விதைத்த கனவுக்கு விலை சொல்ல முடியுமா உங்களால்? கபிலரின் குரல் திடமாக ஒலித்தது. சொற்களை செங்குத்தாக கீழ் நோக்கி தள்ள புலவனுக்கு தெரியும். ஆசானாக மதிக்கும் ஒருவரின் மீது அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. சற்றே தனிந்த குரல்ல சொல்றாரு. தேவாங்கு மட்டுமல்ல, பாரியும் அப்படித்தான். என்ன விலை கொடுத்தாலும் சினம் கொண்டாலும் வீழ்ந்து பணிந்தாலும் திசை மாற மாட்டான். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.